ரோட்ல நின்று வேடிக்கை பார்த்து அந்த சூப்பர்வைசரை கிட்ட கூட்டு போய் கொஞ்ச நேரம் அந்த ஜேசிபி ஒர்க் பண்ணுறதை காட்டினாரு. அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்னா அவ்வளோ லவ். இப்போல்லாம் மெச்சூரிட்டி வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கிறதோட நம்ம உள்ளுக்கு ஆரோக்கியமாக எவ்வளோ அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறோம், பழங்கள் சேர்த்துக்கிறோமா, காய்கறி சாப்பிட்றோமா, எப்படி வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறோம், அவுட் சைட் ஃபுட்டு ப்ராசஸிங் ஃபுட்டு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நான் மட்டும் இல்லை, ரீசெண்டாக நிறையா பேருடைய ஃபுட் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ரெசிபி பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். மரவள்ளி கிழங்கு வாங்கி 4 நாள் ஆச்சு, அதனால் அதை பொரியல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து இங்கே ஏலக்கின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து இந்த வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ், அதுதான் ஸ்நாக்ஸுக்கு அமிதேஷுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருந்தேன். ரசம் வந்து குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் வச்சுருந்தேன், அது வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்துமா வச்சு குடிச்சாச்சு. லெமன் ஜூஸ் அமிதேஷ்